சனி பயிற்சி என்றாலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. காரணம் என்றால் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில தங்கி நமக்கு 12 ராசிகளை சுற்றி ஒரு 30 வருஷங்கள் டைம் எடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொன்னால் அது சனி பயிற்சி தான். 30 வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் சனி பகவான் நுழைந்திருக்கிறார். இந்த சனி பயிற்சி மிக முக்கியத்துவம் தருவதாக கருதப்படுகிறது. காரணம் என்றால் சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடு ஆட்சி பலத்தோட கூடியது. காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடு 11ஆம் வீடாக சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை செய்ய வேண்டும். அந்த தொழிலில் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது. அந்த உழைப்பின் மூலமாக உயிர் என்பதை பெறப்போகிறார்கள் என்று ஒரு கருத்துக்கு இணங்க இந்த 10ஆம் வீடு 11ஆம் வீடு காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஆகிய மேஷராசி கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சனி பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, யமனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் தன்னுடைய நீதி நெறி தவறாமல் நீதிமானாளாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் இருந்தவர்களுக்கும் மனுஷர்களாக இருந்தாலும் அண்ட சராச்சரங்களை நீதி தவறாமல் பாராபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கறதுலையோ கர்மபலனுக்கு ஏற்றபடி கர்மபலன்கள் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் தருவதிலேயே சனி பகவானுக்கு அற்புதமான பங்குண்டு. அதனால தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் சிவபெருமானு கொடுத்திருக்கிறார். அதனால தான் தன்னுடைய அந்த நீதி கடவுளாக இருக்கிறதுனால நீதி ஒழுங்குறதுல எந்த விதமான பாராபட்சம் என்பதை காட்ட மாட்டார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது 2.5 ஆண்டு காலம் இருக்கும். மிக நீண்ட நாட்டுகள் ஒரு ராசியில் தங்க அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியவர். சில ராசிகளுக்கு நன்மை செய்வார், சில ராசிகளுக்கு தீமை செய்வார். ஏன்னா எல்லா ராசிகளுக்கு நன்மை செய்யணும் என்ற கருத்து கிடையாது. தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகள் மூலமா ஜென்ம ஜாதகத்தில் கர்ம பலன்களுக்கு தகுந்தாப்புல அவர் தகுந்தபடியா ஒரு நல்ல இடத்தை அவர் பிடித்து கொண்டு, சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருடைய விதி என்னன்னு நம்ம கூறிவிடலாம். அதாவது சனி பகவான் எதுக்குன்னா கர்ம கிரகம், அது இட் இஸ் என் பிளானட் ஃபார் கர்மா. ஸோ சஞ்சித கர்மம் என்ன இருக்கிறது, எதுன்னு பொறுத்து இந்த பூவுலகத்தில் வந்திருக்கிறார், என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்படின்றது பொறுத்து அவருடைய விதிவிலைகளை நம்ம தாராளமாக கூறிவிடலாம். அதனால் இந்த உழைப்பு கிரகம் உயிர்வு பெற வேண்டும் என்றால் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அது உறுதியாக நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய வக்ர பயிற்சி என்பது இப்போ ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை, ஏன்னா 2.5 ஆண்டு காலம்ல அவருடைய வக்ர பயிற்சி என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த 4.5 ஆண்டு காலம் பின்னோக்கு நகருவார். வக்ரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கு நகரக்கூடிய ஒரு தன்மை என்பது வக்ரம். அதாவது சனி பகவான் ஏற்கனவே மந்த கிரகம், ஸ்லோவாண்டு ஸ்டெடியாக போவார். அவரை மீண்டும் தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையில் பின்னோக்கு வருகிறது என்பது. இதன் விளைவாக நிறைய வேலைகள் பூவுலகத்தில் நடக்கும். அதாவது ஸ்லோவாக மந்த போக்கில் போயிட்டு இருந்த ஒரு கிரகம் வேகம் எடுக்கும்போது அந்த வேகத்துக்கு ஏற்றபடி நன்மைகளோ தீமைகளோ உறுதியாக நடக்க நமக்கு நன்மை செய்வார். ஆக ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து சனி வக்ர பயிற்சி என்பதை வேகம் எடுக்கிறது. பல ராசிகளுக்கு அற்புதமான யோகங்களை தரப்போகிறது. சனி பகவான் இருக்கின்ற ஆதிபத்திய சிறப்புகள் மூலமாக அந்தந்த ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்திகளுக்கு ஏற்றபடி அது ராஜயோக காலமா அல்லது ராஜயோக தசாபுக்தி காலமா என்றது பொறுத்து யோகங்களை கொடுப்பார். ஆக 12 ராசிகள் இந்த 30 வருஷங்களுக்கு ஒரு தடவை அதாவது நடக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி பொறுத்து நம்ம, ஏன்னா கும்பராசியில் அவர் போராட்டாத நட்சத்திரத்தில் வக்ர சஞ்சாரம் அடைகிறார். அதுக்கப்புறம் சதயம் வரை நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். மீண்டும் நேர்கத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இந்த 4.5 மாதத்தில் இந்த வக்ர பயிற்சி என்பது மிக சூக்ஷ்மங்கள் நிறைந்ததாகும். 12 ராசிகளுக்கு எத்தகையான ராஜயோகங்களை கொடுக்க போகிறார், எத்தகையான அவயோக நிலைகள் உண்டாக்க போகிறார்,
ஏன்னா ஆயுளுக்காரகனாக அவர் திகழ்வதனால, தொழில்காரகனாக திகழ்வதனால, மக்களை தலைவன் என்று போற்றக்கூடிய மக்களுக்கு சார்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால, மக்களை கூட்டமாக வாழக்கூடிய நிலை கொண்டதாக சனி பகவான் வந்து நமக்கு காட்டுகிறது. அவருடைய யோக நிலைகள் எப்படி வக்ரகத்தில் ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு செயல்பட போகிறது என்றது ஒவ்வொரு ராசி வாரியாக நாம் பார்க்கலாம். வாங்க ராசிக்குள்ள போகலாம். மூளையே மூலதனமாக கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் அற்புதமாக தங்களுடைய காரியங்களை முடித்து கொள்வதில் சிறந்த யோகம் பெற்றவர்கள். சனி பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபத்தியம் பாக்யாதிபத்தியம் பெறுவதனால 2 காரகத்துவம் சிறப்புகளை தன் பெற்றுள்ளது. அதாவது அஷ்டமாதிபத்தியம் என்ற முறையில் ஆயுள் பாவத்தை குறிக்கிறது, பாக்யாதிபத்தியம் என்ற முறையில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆனால் கெட்ட ஆதிபத்தியத்தினுடைய ஆதிபத்திய சிறப்பு இருக்கிறதுனால தான் பாக்யாதிபதிக்கு உண்டாகின சிறப்பு என்பது கொஞ்சம் குறைந்து விடுகிறது. அதன் காரணமாக ஜாதகன் வந்து பெற்றோர்கள் சுகப்படுவார்கள். ஆனால் ஜாதகன் வந்து பெற்றோர்களை பிரிந்து வாழ நேரிடும், அல்லது அவங்களால அரவணைப்பு கம்மியாகி ஜாதகன் வந்து வேறு இடத்துல போய் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றது பொதுவான கருத்து. இப்போ நமக்கு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஜூன் 30 நவம்பர் 15 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் மிதுன ராசிகளுக்கு என்ன நன்மை நடக்க போகிறது? இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கும்பத்தில் வந்து உங்களுக்கு தன்னுடைய மூல திரிகோண வீட்டிலும் சனி பகவானும் ஒரு பலமான இடத்துல இருக்கார். 9வது இடத்துல பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பாகிஸ்தானம் இருக்கிறதுனால சனி பகவானுக்கு இங்கே இன்னொரு கெட்ட யோசனை, அதாவது அவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலன் அவர் இழந்து விடுகிறார். ஏன்னா பாக்யாதிபதி கர்மாதிபதி, அதாவது சனி பகவான் குரு பகவான், இந்த 2 பேர் இணைந்திருந்தால் மிதுன லக்னத்துக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகம் ஏற்பட வேண்டும். ஆனால் சனி பகவானுக்கு அஷ்டமாதிபத்தியம் சம்பந்தப்படுவதனால குரு பகவான் வந்து கேந்திராதிபத்தியம் மாரகாதிபத்தியம் முவ்விதமான தோஷங்கள் அடைகிறதுனால இந்த யோகம் என்பது செயல்படவில்லை. இருந்தாலும் பாக்கியத்தில் வக்கரம் அடைகிறது என்பது மிக நன்மை தரக்கூடியதாக மிதுன ராசிகளுக்கு அமைய போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அஷ்டமாதிபத்தியம் பெற்று 9ல் வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து நீண்ட வருஷங்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து தீர்வு ஏற்பட்டிருக்காது. அது நிச்சயமாக இந்த 4.5 மாதத்தில் உங்களுக்கு இல்லம் தேடி வந்துடும். அதாவது ஒரு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு கைக்கு வந்துவிடும். இந்த தாய் தந்தை முன்னோர்களை உயில் சம்பந்தமான கேஸுகள் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி வக்கரமடைகிறது என்பதே எதிர்பாராத அதிருஷ்டத்தை அள்ளித்தரும். ஏன்னா அஷ்டமாதிபத்தி சம்பந்தப்படுவதனால அவங்களுக்கு எதிர்பாராத முன்னோர்கள் வழியா உயில் வழியா அல்லது புதையல் வழியை ஏதோ ஒரு எதிர்பாராத அதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை என்பது சனி பகவானுக்கு அற்புதமாக இருக்கும். காரணம் என்றால் 9ல் சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட 4.5 மாதம் உங்களுக்கு மகத்தான் நன்மை செய்வார். ஆக மிதுன ராசி நம்மளுக்கு என்ன ஒரு லக்கம்னா, இந்த காலகட்டத்தில் நமக்கு பாக்கியத்திலே போய் சனி பகவானும் வக்கரம் அடைகிறார், பின்னோக்கி நகர்கிறார். ஆக நமக்கு ஆரம்ப காலத்தில் என்னென்ன பாக்கியங்கள் நம்ம முன்னோர்கள் வழியாக சம்பாதிச்சிருக்கோம். நிறைய பேர் ஊரில் வந்து சொத்துக்கள் இருந்திருக்கும், அது வந்து தெளிவு பண்ணிக்க முடியாது, இல்லை எல்லா சொத்துக்கள் இருந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும், இல்லை பல சொத்துக்கள் வந்து கோர்ட்டு கேஸுகள் 30-40 வருஷமாக வந்து கோர்ட்டு கேஸுகள் இருக்கும், அவங்கள அனுபவிக்க முடியாமல் போயிடும். இந்த மாதிரி பல தொல்லையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த அதாவது கோர்ட்டு வாஜ்யங்கள் உள்ள சொத்துக்கள், பூர்வீக சம்பந்தமான இழுபறி உள்ள சொத்துக்கள், பிரச்சனைகள் உள்ள சொத்துக்கள், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். ஸோ மிதுன ராசி நம்மளுக்கு பர்டிகுலர்லி நீண்ட வருஷங்களில் உள்ள நோய் நொடிகள் வந்து விடுதலை ஏற்படும். ஏன்னா அஷ்டமாதிபதி வக்கரமடைகிறது என்பது கூட இந்த நோய் நொடிகள் வந்து கூட விடுதலை ஆகும். அதாவது குரோனிக் டிசீசஸ் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும், இல்லை அதுக்கு ஒரு நல்ல ஆப்ரேஷன் மூலமாக ஒரு தீர்வு கிடைச்சிரும், கண்ணாந்திர தோஷங்கள் இருந்தால் அது விலகிரும். இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு காத்திருக்கிறது. அதனால தான் மிதுன ராசி நம்மளுக்கு ஒரு அற்புதமான யோகமாக சரளமான ஒரு பண வசதி, எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம். முன்னே வந்து முயற்சிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் முடங்கிட்டு இருந்தது, முயற்சிகளில் வந்து ஒரு நல்ல தெளிவான நிலை ஏற்படும், முயற்சிகளில் வந்து வெற்றி என்பது தென்படும், வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது.
மிதுன லக்னம் பொறுத்தவரை 6-11 கூடிய செவ்வாய் வந்து கடுமையான எதிரியாக வரான். சொந்த பந்தத்தில் எதிரிகள் வருவாங்க. ஸோ பாவியாக கருதப்படுவதனால் செவ்வாய் இரத்த உறவுகளை எதிரியாக மாறிவிடும். இதுலேருந்து நம்ம பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் அவன் சொந்த பந்தத்திலேயே வரும். அதனால்தான் அதுலேருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய நிலை என்பது ஏற்படும். திருமண வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். கேந்திராதிபத்தியும் குரு பகவான் இருக்கிறதுனால ராஜயோகம் தந்தாலும் நம்மளை வந்து அவமானப்படுத்தாமே போகாது. அதனால தான் அது நம்ம சரி பண்ணிக்கணும். அது குருக்கு சம்மந்தப்படுறதுனால குரு அருளால் தான் அது சாத்தியமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அஷ்டமாதிபத்தியும் பாக்கியாதிபத்தியும் சனி பகவானுடைய பொறுப்பில் வர்றதுனால தந்தை வழியே நமக்கு ஆதரவு மிகப்பெரிய கிடைக்காது. ஸோ தொழில் வகையிலும் நல்ல சிறப்பு காணப்படும். ஆக இந்த காலகட்டம் பர்டிகுலர்லி இந்த ஜூன் 30 இந்த நவம்பர் 15 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மிதுனராசி நண்பர்களுக்கு சனி பகவானோட வக்கர பயிற்சி என்பது மிக சாதகமாக நீண்ட வருஷங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடியதாக, நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற இழுபறிகளுக்கு அல்லது நிலுவைகளுக்கு வந்து ஒரு நல்ல நிக்கரான ஒரு நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள். சர்வேஜன சுகினோ பவந்து.